சின்ன பொண்ணுதான் அத்தை. அத்தை, இன்னைக்கு பாயசம் சாப்பிடாம போயிடாதீங்க. அம்மா, ஸ்வீட் பாக்ஸ மறக்காம கொடுத்துருங்க. பரவாயில்லையே, எல்லாமே எனக்கு தானே. உனக்கு தெரியாதுப்பா, இந்த கதையே வேற. கதையா? சொல்லுங்க அத்தை, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, மோகனுக்கு சின்ன பொண்ணுக்கு மட்டும் தெரியும். மோகனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, விருந்து சாப்பிடத்தான் போறோம். இன்னைக்கு மோகனுக்கு பிறந்த நாள். அப்படியா? அது எனக்கு தெரியாது அத்தை. நமக்கு ஏன் தெரியணும்? கட்டிக்கு போற அவங்களுக்கு தெரிஞ்சா போதாதா? சரி சரி, வாங்க சாப்பிட போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. 25, 30, 30, சண்முகநாதா, 40, 42. ஐயா கணக்க பிள்ளை, ஐயா மணி என்ன இருக்கும்? மணி 7:30 ஆச்சுங்க. என் அருமை மகன் பாஸ்கர் என்ன எழுந்திருச்சுக்க மாட்டானே? மாமூலா நடக்கிறதானையா. தம்பிக்கு ரங்க இப்பதான் காப்பி கொண்டு போறான். ஏயா, இப்படி ஒரு மகன் எனக்கு தேவைதானா? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்க மச்சான் மில் ஓனர் செல்வரங்கத்தினுடைய மக சுகன்யாவை நம்ம தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். அவன் ஆமா, எல்லா சொத்தும் சரியா போயிடும்ல. யோ, அவன் திருந்துறானோ திருந்தலையோ அது அவன் தலையெழுத்து. அது சரி கணக்க பிள்ளை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கொடுத்துட்டீங்களா? அவனை நம்பி இருக்கிற சோம்பேறி பசங்களுக்கு அவன் கொடுக்கணும் இல்ல? ஐயா, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தாங்க வர்றேன். ஆனா கொடுக்கும் போது என் மனசு, ஓ மனசே எப்படி இருக்குதுன்னா என் மனசு எப்படி இருக்கும்? ஆமாங்க ஆமா. சரி, அம்மன் கோயிலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேனே, கொடுத்துட்டியா? நேற்றுக்கே தர்மத்தை ஐயா கிட்ட கொண்டு கொடுத்துட்டேங்க. நல்ல காரியங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஆகட்டும் ஆகட்டும். உன்னை எங்கேயும் போய் சொன்னேன் ஐயா. ஆமாங்க, இந்த பண்டிகையில போய் நெல்லு முட்டை கணக்கெல்லாம் பார்த்துட்டு வர சொன்னீங்க. காமாட்சி, பாத்தியா இந்த காட்சிய? எல்லாம் அவன் ஆட்சி. சக்சஸ். எங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் கேட்ட 10,000 கொடுத்துட்டாரு. பரம சந்தோஷம். 10,000. பாஸ்கர், நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்ல. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நம்மளவங்களுக்கு நான் எப்பயும் நல்லதே செய்வேன். ஆமா, பாக்கி நம்ம ஆளுங்களா எங்க? நேத்து நீங்க வாங்கி கொடுத்த பிரியாணி தின்னுட்டு மரத்திலே படுத்து தூங்குறானுங்க. பாஸ், என்னடா அம்பவானத்துல இருந்து குடிசை வந்திருக்கோம். ஐயோ, அவன் ஏன் இப்ப வரா? பாஸ்கர், எங்களுக்கு வெட்ட வேண்டியதை வெட்டிரு. ஏன்னா அவகிட்ட போனா தள்ளி காசு கூட மிஞ்சாது. உங்க பங்க மேஸ்திரிட்ட கொடுத்துருக்கேன். என்ன ஆளை விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் சேகர், வண்டியில ஏறா. மீனா, நீ எதையும் கண்டுக்காத. வாங்கடா போலாம். என்ன மாமா உட்காந்துருக்கீங்க? வேலு, நீ படிச்ச பட்டதாரி இருந்தாலும் இப்படி நீ விவசாயத்தை கவனிக்கிற பாரு, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? படிச்சவங்களாம் ஆபீஸுக்கு போயிட்டா விவசாயத்தை யார் மாமா கவனிக்கிறது? படிச்சவங்களும் விவசாயத்தை கவனிக்கலாமே. நீ சொல்றதாப்பா சரி. அது இருக்கட்டும், உன் தங்கச்சி சின்ன பொண்ணுக்கு எப்பப்பா கல்யாணம்? அதுவா, மோகனுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. முடிஞ்ச உடனே 2 பேரும் கல்யாணம் தான். ஆமா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஆமா, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் தான் எனக்கு. தங்கச்சி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க. ஆமா, நீ சந்தைக்கு போல? வீட்டுக்கு போயிட்டு சந்தைக்கு தான் போக போறேன். அப்படியா? நான் வரேன். எல்லா நலனும் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். எழுதுருங்க. இன்னைக்கு இருக்கிறது போல என்னைக்கு இருங்க. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் உங்க பண்ணையில வேலை செய்யற நாங்க நல்லா இருக்க முடியும். என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னோன்னே வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம 5000 ரூபாய் கொடுத்தீங்களே. நல்ல காரியத்துக்கு நாள்கிழமை பார்க்க வேண்டியது இல்லப்பா. கிருஷ்ணா, உனக்கு மட்டும் இல்லப்பா, நல்ல காரியம்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கிருஷ்ணா, எனக்கு ஒரு மகா இருந்தான்னா செஞ்சிருப்பேன் இல்லையா? அதனாலதான் உன் மகளை என் மகளா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். ஐயா, ஒரு நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஆமாங்க, என்னோட ஆசையும் அதாங்க. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் சாப்பிட சொல்லு. போங்க. கணக்கப்புள்ள, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்புனியா? கொடுத்து வச்சுக்கய்யா. ஐயா வணக்கம். பாப்பா வேலு, நீங்க கூப்பிட்டதா நம்ம ரங்க வந்து சொன்னா. ஆமா, நான் தான் வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லப்பா, அம்மனுக்கு தேவையான நகையெல்லாம் டவுனுக்கு போய் நீயே வாங்கிட்டு வந்துரு. கணக்கப்புள்ள ஐயா, நகை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை எல்லாம் வேலுகிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஆகட்டுங்க.
அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தோட தம்பி பாஸ்கர் கிட்ட கொடுத்தா செஞ்சுட்டு போகுது. வேலு, எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். போடா போய் உன் வேலையை பாரு. தம்பி 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 அப்பா ரொம்ப கோபம் இருக்காரு. நீங்க போங்க. தம்பி 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 வாயா, கோச்சுக்காதீங்க, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. யோ கணக்குப்புல, நான் என்ன பொறுப்பு இல்லாதவனா? என் முன்னாடியே எங்க அப்பா வேலுவை தகுதி இல்லவன்னு சொல்றாருயா. நான் என்ன தகுதி இல்லாதவனா இல்ல திறங்கட்டவனா? தம்பி தாறுமாற பேசாதீங்க. உங்க அப்பா கிட்ட வெறுப்படைகிற மாதிரி பேசாம பொறுப்போட நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சரியா போயிடும். கணக்கு தம்பி, எல்லாத்தையும் நான் சரி கிடைக்கிறேன். அது இருக்கட்டையா, நாளைக்கு எனக்கு 2000 வேணும். அதுக்கு என்ன, கொடுத்தா போகுது. சின்னையா வண்டி ரெடி. போயா வரேன். இவ்வளவு பெரிய பாராட்டு விழா நடந்துச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உங்க தங்கச்சி சின்ன பொண்ணு சொல்லித்தான் எனக்கே தெரியும். அத நான் ஏன் உனக்கு சொல்லணும்? அப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. நீ எதை வேணாலும் நினைச்சுக்க, நான் ஒன்னும் நினைக்கல. நான் வரேன். போறியா? போ, உன்னை நான் அடையாம விட மாட்டேன். சின்ன பொண்ணு, சந்தைக்கு போயிட்டு வரமா? போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா, ஏம்மா சந்தையில உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நான் அத்தைக்கு ஆசையா செஞ்சு வச்ச அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டுமா? அத்தைக்கா அத்தானுக்கா? போங்கண்ணா. அப்போ நான் வரட்டுமா? சரி போயிட்டு வாமா. ஏப்பா, உமா கிளினிக்கு எப்ப திறப்பாங்க? உமாவா 8 மணிக்கு தான் திறப்பாங்க. உமா 8 மணிக்கு தான் திறக்குமா? ஆமாங்க. அப்ப நீ ஒரு கப் பால் கொடு. இந்தப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, வாயை குடிச்சு. இந்தாங்க. கொடுப்பா. அதுலயும் அநியாயமா காப்பி வேலை ஏறி போச்சு. முகத்தை கழுவிட்டு பாலையாவது குடிப்போம். மும்தாஜ், பேட்டியை பத்திரமா பாத்துக்குமா. பேபி, உனக்கு என்னம்மா வேணும்? கேக்கா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன், சுமார். அம்மா உனக்கு என்ன வேணும்? சிங்கிள் டீயா? அப்பா 2 டீ நல்ல ஸ்ட்ராங்கா 2 பேரும் கொண்டு வாங்க. இது வாங்கிட்டு வர்றேன். நானும் கூட வரேன். வேண்டாம்மா, கடைக்கு வந்தேன்னா கண்டவெல்லாம் கேப்ப, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, வானத்துல மூடி இருக்க. எப்படி கேட்கிற? அவன் பொம்பளை கிட்ட போய் அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா? கேட்டுருவோம். அம்மா, முந்தானிய தூக்கிட்டா? ஐயோ, என்னையா சொன்ன? துணிவா தூக்க சொல்ற? யோ, எங்க அப்பா யார் தெரியுமா? கசாப்பு கடை வச்சிருக்காரு. உன்னை கொத்தி கைமா பண்ணிடுவாரு. எங்க அக்கா வேண்ட போல பாக்குற மைய பாரு. ஆந்தையா? குழந்தையா இது? ஐயோ ஐயோ, இங்க பாருங்கப்பா, இந்த ஆளை என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கான். என்னையா? ஐயா, நீங்களே சொல்லுங்க. உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்கன்னா துணியை தூக்கிட்டு பாலை குடிச்சு. ஏய், உன்னை கைமா குத்திடும்டா. ஏண்டா பெத்த அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு துணியை தூக்கு பாலை குடிச்சுக்கிறியா? உன்னை ஐயோ, அப்பா இங்க பாருங்களேன், அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா கணக்க பிள்ளை ஐயா, இந்த வேலுவால நம்ம கிராமத்துக்கே பெருமை கிடைச்சிருக்கீங்க. பிறந்தா அப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும். எனக்கு ஒருத்தன் பிள்ளையா வந்து வாச்சானே. ஐயா, வீட்டுக்கே பாரமா இருக்க பிள்ளையும் இருக்கு, அதே நேரத்துல நாட்டுக்கே வழிகாட்டியா வாழ்ற நல்ல பிள்ளையும் இருக்குது. எல்லாத்துக்கும் குடுத்து வைக்கணும்யா. கணக்க பிள்ளை, புள்ள ஒரு தொல்லைங்கிற கொடுமை என் வாழ்க்கையில உண்மையா போச்சுயா. கணக்க பிள்ளை, கால்ல முள்ளு குத்திட்டா எடுத்து தூக்கி எறிஞ்சிடலாம். தோள்ல சுமந்து வளர்த்த மகனை எப்படி தூக்கி எறிய முடியும்? என்னப்பா, சேத்துல நின்னு மாடா உழைக்கிற அந்த வேலுவை கலெக்டர் பாராட்டுனதும் அது உலக சாதனை ஆயிடுச்சா? இங்க பாருங்க, என்கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு. டேய் பாஸ்கர், உன்னுடைய சாதனை பல பேருக்கு வேதனையா இருக்குடா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நீ. அப்பா, தோளுக்கு மேல புள்ள வந்துட்டா அவனை தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. கணக்கு என்னய்யா? புள்ளையா இவன் என்ன வெறப்பா போறான் பாத்தியா? அம்மா, என்னமா பண்றீங்க? பார்த்தா தெரியல? தெரியுது, அரிசியில கல் எடுக்கிறீங்க, அவ்வளவுதானே? அரிசியில கல் எடுக்கலடா, கல்லுல அரிசி எடுக்கிறேன்.
என்னம்மா அரசியல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆமா, நீ படிக்கிறேன்னு எத்தனை நாளைக்கு தான் படிச்சிட்டு இருக்க போற? புரியுதுமா, புரியுது. என்னடா புரியுது? காலகாலத்துல எனக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேண்டாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? பின்ன என்னடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னால கஷ்டப்பட முடியும்? டேய் மோகன், முந்தானி இல்லாத புடவையும் மருமக இல்லாத வீடும் ஒண்ணுடா. கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி உனக்காகவே உங்க அத்தை பொண்ணு காத்திருக்காடா. அம்மா, கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். இந்த வருஷத்தோட படிக்க முடியுது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். டேய், எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 8, உங்க அப்பாவுக்கு வயசு 10. 8 வயசுல திருமணம் பண்ணது அந்த காலமா? இப்போ சட்டப்படி திருமண வயசு 21. சரி சரி, கலப்பா வந்திருப்ப, காபி சாப்பிடலாம் வா. அண்ணே, அண்ணே. என்னம்மா? அது வந்துன்னு வந்து இன்னைக்கு ஏன் சின்ன பொண்ணு சொல்ல முடியாம தவிக்கிற? அதுவா, இன்னைக்கு நீ எதையோ சொல்லலாம்னு நினைக்கிற, ஆனா சொல்ல முடியாம வெக்கத்துல தவிக்கிற. இத பாருமா, இந்த அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு ஏமா வெக்கப்படுற? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. அண்ணே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதான் பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இத சொல்லவா தயங்கின? இத பாருமா, இந்த உலகத்துல உன் சந்தோஷம்தான் என் லட்சியம். உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லம்மா. ஆமாண்ணே, நான் சிரிச்சா நீயும் சிரிப்ப, நான் அழுதா என் கண்ணீர்ல நீயும் கலந்திருப்ப. இதோ பாருமா, தாயில்லாத உன்னை எந்த குறையும் இல்லாம நான் வளர்த்துட்டேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தூக்கமும் இல்ல, வேற எந்த நிம்மதியும் இல்லம்மா. அண்ணா, தோல் மேல கொஞ்ச நேரம், மார் மேல கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி என்ன சுமந்து வளர்த்த நீ என் மனசுல ஆளு மரமா இருக்கேன்னா. என்னம்மா இது குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு? சரி சரி, பால் பாயசத்தை கூட குடிக்கலாம். ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என் நெஞ்சில ஒரு தொட்டில் கட்டி அதுல பல நாள் உன்னை தூங்க வச்சிருக்கேன். அப்படி தூக்கி வளர்த்த என்ன உன் கழுத்துல தாலி ஏறி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனதும் இந்த அண்ணனை தூக்கி எரிஞ்சிடாதம்மா. அண்ணே அண்ணே, பாஸ்கர் இன்னும் காணுமே, இப்ப டிஃபனுக்கு என்ன பண்றது? கடைக்கு போய் கடன் சொல்லி சாப்பிடுவேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இடியாப்பமும் பாயாவும் ரெடியா இருக்கு. அப்ப நாம சீக்கிரம் போவோம், பாஸ்கர் பணத்தோட வந்துருவான். பாஸ்கருக்கு இன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணியாச்சா? அது அது அதனாலதானே நாம ஸ்டெடியா நிக்கிறோம். சரி வாங்க போலாம். யோ கிருஷ்ணா, சக்கரை டீ ஒண்ணு போடு. யோ, பால் இல்ல டீ போடியா? நல்ல வேலை, காசு இல்லாம டீ கேட்கலைய. கிருஷ்ணா, எனக்கு சர்க்கரையும் பாலும் அதிகமா போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. டீ தான் சர்க்கரையை ஜாஸ்தி போடு குறைச்சு போடுன்னு சொல்றீங்க, ஆனா கொக்கோ கோலா லிம்காவுக்கு ஜாஸ்தி போடுன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணனுக்கு மூளை வந்துருச்சே. மூளை வரல, மூளை வியாதியா வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே? அவன் ஏன் போறான்? அவன் கடையில டீ சாப்பிட்டா நாம தான் போகணும். இந்தாயா சிங்கிள் டீ சொல்லி ஆஃப் பண்ண வராச்சு, அந்த போட்டு கொடுத்தான தெரியும். பண்ணு, கிருஷ்ணனுக்கு வந்திருக்கிற மூளை அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரி போய் பிரயோஜனம் இல்ல, அவன் பாடிக்கு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். தம்பி, என்ன போட்டிருக்கு கண்ணுது இல்ல தம்பி? சரியான ஓசிக்கு போறேன். யாரா ஓசி பிறந்த? நீ காசுக்கு பிறந்தனா? அடிச்சேனா? அதிசயம், ஆனால் உண்மை. 6 முகம் வளர்க்கும் ஆட்டிற்கு 4 தலைகளுடன் 6 ஆட்டுக்குட்டிகள் பிறந்தன. ஏனே, அவன் பேரு ஆறுமுகம், அவன் வளர்த்துற ஆட்டுக்குட்டிக்கும் 6 குட்டி தானே போடும். இது என்ன அதிசயம்? பெரிய தத்துவம் அதை சாதிட்டு போடாம வேலையை பார்த்து. ரேவதி மாலதி என்ற 2 பெண்கள் காரில் செல்லும் பொழுது கார் மரத்தில் மோதி தளத்திலேயே ரேவதியும் மாலதியும் மரணம்.
காரை ஓட்டி சென்ற டிரைவர் உயிரிழியில் மயிர் தப்பினார். மயிரிழியில் உயிர் தப்பினார். பயங்கர தீ விபத்து. நேற்று மாலை அண்ணா சாலையில் உள்ள 8 அடுக்கு மாளிகையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பாகவே தீ தானாகவே அணைந்து விட்டது. என்ன தீ விபத்துக்கு என்னென்ன காரணம்? தீ விபத்துக்கு காரணம் தீ தான். பின்ன என்ன தண்ணியா? கிண்டலா பண்ற? உன் கண்ணாடி தரமுறை போடா. இந்தாப்பா 3 டீயும் 2 பன்னு பார்சல் பண்ணு. சீக்கிரம் கொடுத்தானுப்பா.